ஒரு பர்டிகுலர் ஷாட்ல வந்து நீங்க அந்த வீட்டு சாப்பாடை பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பீங்க, வீட்டு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க ட்ரங்காவும் இருப்பீங்க. ஆக்சுவலா அந்த சீனே வந்து ஒரு காமெடியா ஸ்டேஜ் ஆகி அப்படி மாறும் இல்லையா? ரொம்ப கஷ்டமான ஒரு சீன் கூட. அந்த 3 நாள் அதான் நடந்தது. ஓகே. அந்த ஆடிஷன் ப்ராசஸே அதுக்கு தான் நடந்தது. ஏன்னா இது ஆரம்பிக்கும் போது ரொம்ப லைட்டா ஆரம்பிக்கும். குடிச்சிட்டு வந்து அப்பா வீட்டு சாப்பாடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் எமோஷனலா போகும். முடியும் போது ஒரு கோவத்துல முடியும் அந்த சீன். நிறைய ஆக்சுவலாக ஒரு தியேட்டரில் வந்து நான் ஃபேமிலியோட போயிருந்தேன். ஓகே. ஒரு வயசான அம்மா வந்துட்டு இது மாதிரி கண் கலங்கிட்டே வந்தாங்க. வந்துட்டு ஹீரோ கேரக்டரோட ஜேர்னி இருக்குது, என் பையனும் வந்து இந்த லவ் ஃபெயிலியரில் ரொம்ப இதுவாக இருந்தான், இப்போ அவன் நல்லா இருக்கான். ஓகே. இப்போ இந்த படம் பார்க்கும்போது எனக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஃபைட் கிளப்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன், லோகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஓகே. அப்போ இவர் கூட வந்து அந்த அவர் லொகேஷனை பார்க்கும்போது இவரும் ரத்னானனும் கூட வந்து தான் படம் பார்த்தாங்க. பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு ஒரு ஆடிஷன் இருக்கு வந்து பண்ணுறியா அப்படின்னாரு. லுக்கு கரெக்டாக இருக்குது, ஆனால் நீ அதை புல் ஆஃப் பண்ணுவியா அப்படின்னு கேட்டார். என்ன பண்ணுறேன்னு எதோ இருந்தாலும் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். பண்ணேன். முதல் நாள் வந்துட்டு பண்ணதை பார்த்துட்டு கொஞ்சம் பெட்டராக பண்ணலாமா அப்படின்னாரு. இந்த சினிமாவில் வந்து வெளியூர்லேருந்து உண்மையிலேயே வந்து சாதிக்கிறவன் வந்துட்டு உண்மையிலேயே ஹீரோஸ். நான் வந்து சினிமாவுக்கு வரும்போதே வந்துட்டு நம்ம எல்லா கேரக்டரும் எடுத்து நடிக்கணும், முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளோட வெர்ஸ்டாலிட்டி ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சி வந்து அதுதான். நான் எல்லா படத்தும் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் எடுக்க மாட்டேன். எந்த படம் கிடைச்சாலும் போய் நடிக்கணும்னு நடிக்க மாட்டேன். நான் வெயிட் பண்ணுவேன். மொதல் நாள் வந்து நான் டைலாக் பயங்கரமாக சொதப்பிட்டேன். எனக்கு வந்து செம்ம பயம். ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட் டைம் தனுஷ் சார் பார்க்குறேன். பார்க்கும்போது வெயிட் பண்ணிட்டு திடீர்னு ஒரு புயல் மாதிரி இப்படி வந்தார், மாறி கெட்டப்லேயே வந்தார். எனக்கு என்ன பேச்சு முச்சே இல்லை, என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. Ajit Masala. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். PF அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி PF கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க PF பணம் வந்து சேரும். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் அவினாஷ் தான் இருக்காரு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கங்க்ராட்ஸ். உங்க ஃபிலிம் 29 பயங்கரமாக வந்து போயிட்டு இருக்கு. அதில் உங்கள் ரோல் வந்து பெரும்பாலான மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு, பேசுகிறாங்க உங்களை பற்றி, நல்ல ரெகக்னேஷன்ஸ்லாம் கிடைச்சிருக்கும். யார் யாரெல்லாம் என்னென்னலாம் சொன்னாங்க, செலிபிரிட்டிஸ் சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி நீங்களும் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை பற்றி நீங்களும் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கும் கனெக்ட் ஆச்சு, ரீச் ஆச்சு. ஆமாம். இப்போ ஒரு 4-5 தியேட்டர் விசிட் போயிட்டு வந்தோம் படம் முடிச்சுட்டு. ஓகே. எல்லா இடத்துலையுமே யுனானிமஸ் ரெஸ்பான்ஸ். மக்கள் வந்து ரொம்ப ரசிக்கிறாங்க. ஓகே. நல்ல சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கிறாங்க, அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாக இருந்த அந்த கலையும் பாட்டையும் ரசிக்கிறாங்க. எல்லா ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பாராட்டுறாங்க, ரத்தானோட எழுத்தை பாராட்டுறாங்க. ஓகே. நிறைய ஆக்சுவலாக ஒரு தியேட்டரில் வந்து நான் ஃபேமிலியோட போயிருந்தேன். ஓகே. ஒரு வயசான அம்மா வந்துட்டு இது மாதிரி கண் கலங்கிட்டே வந்தாங்க. வந்துட்டு ஹீரோ கேரக்டரோட ஜேர்னி இருக்குது, என் பையனும் வந்து இந்த லவ் ஃபெயிலியரில் ரொம்ப இதுவாக இருந்தான், இப்போ அவன் நல்லா இருக்கான். இப்போ இந்த படம் பார்க்கும்போது எனக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, தாண்டி வந்து ஒரு லைஃப் இருக்குன்றது வந்து எனக்கு மக்கள் இது அது சொல்கிற மாதிரி ஒரு படமாக அமைஞ்சிருக்குது. அதில் என் பையன் கூட கனெக்ட் பண்ணிட்டேன். இது ரொம்ப முக்கியமான படம், எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. முக்கியமாக என்னன்னா அது குடும்பங்களாக எல்லாம் பெரியவங்க சின்னவங்க எல்லாம் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக அது அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமாக எல்லா பேச்சுலர்ஸ்கிட்டையும் ஒரு பயங்கரமான ஒரு ரீச் ஒன்று இருந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுடைய சீன்ல இருந்து தான், அந்த பர்டிகுலர் சீன்ல இருந்து தான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே ஆகும் கதையில. ஒரு நல்ல ஒரு ஸ்பாயிலர் பண்ணிட்டேன். வரல பிரச்சனை இல்லை. ஓகே, சொல்லாத வரைக்கும் பிரச்சனை. ஓகே. இந்த ப்ராசஸ்க்குள்ள எப்படி வந்தீங்க ரத்னா சாருக்கு இந்த ப்ராஜெக்ட்குள்ள? நான் வந்து மேயாதமான் பண்ணும்போது நான் அந்த ஸ்கிரீனிங்க்கு வந்து நான் வந்திருந்தேன். ஓகே. அந்த ஸ்கிரீனிங் வந்தப்போ நான் ரத்னானந்த் படம் முடிச்சுட்டு நான் முன்னாள் பேசிட்டு நம்பர்லாம் வாங்கி டெக்ஸ்ட்லாம் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் 2 படத்துல கூப்பிடல, அவர் ஏன் கூப்பிடலன்னு தெரியல. அதனால ஃபைட் கிளப் வந்து லொகேஷன் தான் ரிலீஸ் பண்ணாரு. ஃபைட் கிளப்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு, லொகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஓகே. அப்போ இவர் கூட வந்து அந்த அவர் லொகேஷனை பார்க்கும்போது இவரும் ரத்னானனும் கூட வந்து தான் படம் பார்த்தாங்க. பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு ஏன்னா அப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி என்னை பயங்கரமா வந்து லொகேஷன் ரெஃபர் பண்ணி படம் ரிலீஸ் பண்ணணும் கண்டிப்பா, படம் அந்த பையனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் 3 BHKவோட ப்ரிவியூ ஷோக்கு போயிருந்தேன். அப்போ வந்துட்டு பார்த்துட்டு ரொம்ப நேரம் குறுக்குன்னு பார்த்துட்டு இருந்தாரு. இங்கே வா அப்படின்னாரு, ஒரு ஆடிஷன் இருக்கு வந்து பண்றியா அப்படின்னாரு. நீ அவள் லுக்கு கரெக்டாக இருக்கு, ஆனால் நீ அதை புல் ஆஃப் பண்ணுவியா அப்படின்னு கேட்டாரு. என்ன பண்றேன்னு எதோ இருந்தாலும் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். பண்ணேன். முதல் நாள் வந்துட்டு பண்ணதை பார்த்துட்டு கொஞ்சம் பெட்டரா பண்ணலாமா அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன், ஆனால் ஒரு கொஞ்சம் டைம் கொடுங்க, ரொம்ப இன்டென்ஸான சீன், நீங்க சொன்ன சீன், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வீட்டில் போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நாளைக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் போச்சு ப்ராசஸ். நான் ஒரு நாளும் வந்து வேற மாதிரி பெட்டர்மெண்ட். அவர் வந்து இது கொஞ்சம் மாற்றி பண்ணு, இந்த இடத்த கொஞ்சம் மாற்றி பண்ணு. 3ஆவது நாள் வந்துட்டு முடிச்சோடனே சொன்னாரு, நீ தான்டா பண்ற, மற்ற எல்லா ஃபுட்டேஜும் டிலீட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆடிஷன் அப்படியே தான் ஃபிக்ஸ் ஆச்சு. ஓகே.
அந்த இது வந்து எப்படின்னா எல்லாராலையுமே பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஷாட்ல வந்து நீங்க அந்த வீட்டு சாப்பாடை பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பீங்க, வீட்டு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க ட்ரங்காவும் இருப்பீங்க, நீங்க அதையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு ஆக்சுவலா அந்த சீனே வந்து ஒரு காமெடியா ஸ்டேஜ் ஆகி அப்படி மாறும் இல்லையா? ரொம்ப கஷ்டமான ஒரு சீன் கூட. அதுக்கான மெனக்கெடல்கள் எந்த மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு? அந்த 3 நாள் அதான் நடந்தது. ஓகே. அந்த ஆடிஷன் ப்ராசஸே அதுக்கு தான் நடந்தது. ஏன்னா அது ஆரம்பிக்கும் போது ரொம்ப லைட்டா ஆரம்பிக்கும். குடிச்சிட்டு வந்து அப்பா வீட்டு சாப்பாடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் எமோஷனலா போகும். முடியும் போது ஒரு கோவத்துல முடியும். ஸோ இது வந்து ஒரு டக்குன்னு சேஞ்ச் ஆகாம ரொம்ப ஸ்லோவா அது ப்ளஸ் குடியிலையும் இந்த சீனை பெர்ஃபார்ம் பண்ணும், அந்த ட்ரங்க் ஸ்டேட்லயும் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த இதுக்கு தான் அந்த 3 நாள் ஆடிஷன் மெனக்கெடல். இந்த கேரக்டர் என்ன எனக்கு புரியுதா, இந்த கேரக்டர் வந்து இவனால வந்துட்டு உள்வாங்க முடியுதான்னு பாக்குறதுக்கு தான் அந்த ஆடிஷனே நடந்துச்சு. ஸோ அந்த இது முடிச்ச உடனே அவருக்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டாரு அவரு, இவனுக்கு இது வருது, இவனை வச்சு மற்ற சீன்லாம் எப்படி நான் வாங்கிடுவேன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அவர் அப்படி இம்ப்ரெஸ் ஆயிட்டார். ஸோ வந்து ஃபைட் கிளப் மூலமா வந்து இது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாமா நம்ம? இல்ல, அவர் ஜில்ஜன்ஜக்ல இருந்து எனக்கு அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. எனக்கு நான் மேலமான்ல இருந்து அவருக்கு என்ன தெரியும். ஓகே. நாங்க வந்து பெருசா பேசிக்கிட்டது இல்ல. அங்கங்க இது மாதிரி ப்ரிவியூஸ் இல்ல ரெஃபரன்ஸோட படம் ரிலீஸ் போது போகும்போது அப்படி பார்த்து பழகுறது அப்படின்னா. ஃபைட் கிளப்ல வந்து அவரு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஃபைட் கிளப்ல நானும் சொல்லணும்னு இருந்தேன், உங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எல்லா கேரக்டரையும் ட்ரிகர் பண்ற மாதிரியான ஒரு மெயின் கேரக்டர் நீங்க. ரொம்ப அந்த ஷேவுட் லுக்ல அவங்களை பாக்குறப்ப மறுபடியும் உட்கார வச்சிருப்பாங்களே அவங்களை கூட ஒரு இடத்துல, அது பயங்கரமா இருந்துச்சு. அந்த சீன்ஸ் ஆகட்டும், கன்வர்சேஷன் எல்லாமே சூப்பரா பண்ணிருந்தீங்க. கிரே ஷேட் வந்து இதுக்கு முன்னாடி நீங்க மாரி 2லயும் இதுலயும் பண்ணிருந்த மாதிரி எனக்கு தெரியுதுல்ல? ஆமா, மாரி 2ல ஒரு மாதிரி வில்லன் கேரக்டர் தான். அவள்னு ஒரு படம் பண்ணிருக்கோம். அதுல வந்து ஒரு சைக்கிக் பேய் கூட பேசுற அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிருப்பேன். மாரி 2 தான் ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃபிளெஜ்ட் வில்லனிஷ் கேரக்டர். இரிட்டேட்லாம் பண்ணுவீங்க நீங்க, ஃபைட் கிளப்லயும் பண்ணுவீங்க, மாரி 2லயுமே பண்ணுவீங்க. நான் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் கரியர் நான் ஜில்ஜன்ஜக்ல ஸ்டார்ட் பண்ணேன். அது காமெடி படம். ஓகே. நான் வந்து கரியர் வந்து காமெடி நோக்கி தான் போகணும்னு நினைச்சேன். இப்படி பார்த்துட்டு படம் நல்லா எல்லாம் பேசினாங்க, இது பண்ணாங்க. சரி இப்படிதான் கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா அடுத்த படமே சித்தார்த் சார் கம்பெனியில் தான் பண்ணேன். அது வந்து அவள், அது வந்து கொஞ்சம் சீரியஸான கேரக்டர். சரி ஓகே நம்ம இது ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. அதுக்கப்புறம் கூப்பிடுறவங்க எல்லாமே வில்லனாவே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் சரி, ஃபைட் கிளப்பும் சரி. நடுவில் செத்துமாயிரம் பண்ண ஒரு படம் பண்ணியிருந்தேன் நெட்ஃபிளிக்ஸ்ல. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷேட்ல தான் இருக்கும். நான் பண்ண எல்லா வெப் சீரிஸுமே எனக்கு இந்த ஷேட்ல தான் இருக்கு. ஓகே. ஸோ என்னடா இது, நம்ம திடீர்னு நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். ஆமா, இது வில்லன் ரோல், நெகட்டிவ் ரோல் அப்படின்னே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைச்சிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவா இருந்துச்சு. ஆனா அதுவுமே எல்லாம் சிமிலரா இருக்காது, ஒரு அதுலயுமே ஷேட்ஸ் வேற மாதிரி வேற. ஓகே. இது 29 படத்துல வந்துட்டு எனக்கு அண்ணன் வந்து இது கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓகே. பரவாயில்ல, இவர் வந்து நம்ம இதை பாக்குறாரு, இவன்ட்டு இது மட்டும் கிடையாது, இவனால காமெடி கொஞ்சம் புல் ஆஃப் பண்ண முடியும், இவன் கொஞ்சம் பண்ணானா, கொஞ்சம் இவன் ஃபீல் பண்ணானா மக்களால் ரிலேட் பண்ண முடியும், இவன் ஒரு கவுண்டர் அடிச்சானா சிரிப்பு வருது அப்படின்றது இவரு கண்டுபிடிச்சு எனக்கு அந்த இது கொடுத்ததே வந்து நானும் வெரி ஹாப்பி. நான் ஒரு 10-15 வாட்டி அவர் தேங்க்யூ சொல்லியிருப்பேன். எப்போ மீட் பண்ணா தேங்க்ஸ் ஏன்டா அப்படின்னு. ஆனா என்ன இவ்வளவு நாள் கழிச்சு எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கீங்க, எனக்கு அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பெரிய உங்களுக்கு பிரேக் அப்படின்னு சொல்லலாமா? ஆமா, எனக்கு ஒரு ஆர்டிஸ்டா ஒண்ணு இருக்கும்ல, ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், நம்ம டைப் காஸ்ட் ஆகக்கூடாதுன்னு எல்லா ஆர்டிஸ்டும் நினைப்பாங்க, வேற மாதிரி பண்ணணும் தான் நினைப்பாங்க. இப்ப ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி எனக்கு இந்த ஒரு எங்க ஆரம்பிச்சனோ, ஜில்ஜன்ஜக்ல காமெடிக்கு ஆரம்பிச்சனோ, அது வந்து திருப்பி இப்போ வந்து அந்த இதுவும் பண்ண முடியும், அது பேலன்ஸ் பண்ண முடியும்ன்ற ஒரு ஹோப்பையும் கொடுத்துருக்காரு. ஜில்ஜன்ஜுக்கு விட இதுல ரிலேட்டபிலிட்டி கொஞ்சம் அதிகமா, அதுல ஒரு குவைக்கான ஒரு கேரக்டர், இதுல பசங்க எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கக்கூடிய. முக்கியமா சொல்ல போன ஒரு சீன் வந்து அவங்க 2 பேருக்குமே சொல்லலாம், அவங்க உங்களால ஒரு இஷ்யூ ஒன்று ஆயிரும். ஸோ அவங்க 2 பேருக்கும் பேச்சு, அதாவது சத்யாவுக்கும் விஜய்க்குமான பேச்சு கட் ஆயிரும். அப்போ வந்து யாரோ அப்படி சொல்லியிருக்காங்க மச்சான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தேட்டரே வந்து கிளாப் வந்துச்சு அந்த சீனுக்கு. அது இல்லாம உங்களோட இன்புட்ஸ் இருக்குமா அந்த படத்துல இருந்துச்சுங்களா? சார் ஒரு சீன் சொல்றாங்க, அதை தவிர நான் அதை பண்ணிக்கிட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கீங்களா? நான் வந்து கேட்க மாட்டேன், ஆனா சீன்ல டக்குன்னு தோணுச்சுன்னா பண்ணிடுவேன். ஓகே. பண்ணிட்டேன்னா அவர் வந்து டே அதை பண்ணாத அப்படின்றவாரு, இல்ல நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருவாரு, நல்லா இருந்துச்சா சூப்பரா அப்படின்னு அந்த மாதிரி விட்டுருவாரு. அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஆமா. ஓகே. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் ஒன்று, இப்போ 29 ப்ரொமோஷன்ல இருந்து டைட்டில் டீசர்ல இருந்து நீங்க யாரு அப்படிங்கிற கொஸ்டின் தான். அவினாஷ் ப்ரோ யாரு, அவருடைய எப்படி இந்த மீடியா ஆர்வம் வந்துச்சு இந்த சினிமாக்குள்ள வரதுக்கு அவருக்கு? அவினாஷ் ப்ரோ யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல, நானும் அந்த தேடல்ல தான் இருக்கேன். இந்த படம் சொல்றது வந்து 100க்கு 100 உண்மை. நம்ம யாருன்னு ஒரு இடத்துல நிக்கவே முடியாது. ஒரு 10 வருஷம் முன்னாடி நம்ம யாருன்னு நினைச்சிட்டு இருப்போமோ இப்ப நம்ம அது இருக்க மாட்டோம். நம்ம 10 வருஷம் முன்னாடி இருக்கிற ஆசைகள் நிறைவேறிக்கலாம், நிறைவேறாம போயிருக்கலாம், அதை தேடி ஒண்ணு ஓடிக்கிட்டு இருப்போம். நிறைவேறின ஆசைக்கு அப்புறம் ஒரு புதுசா ஒரு ஆசை வரும், அடுத்த இலக்கு வரும். ஸோ அவினாஷ்ன்றது யாருன்றது வந்து நான் வாழ்ந்து முடிக்கும் போது தான் அது வந்து மற்றவங்களால சொல்லப்படணுமே தவிர நான் அந்த முடிவுக்கு என்னாலே வர முடியுமான்னு நான் நினைக்கல. அது யாராலையும் வரவும் முடியாது, கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபிக்ஸ் ஆகக்கூடாது, ஒரு ஓட்டத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கேள்விக்கு வந்து என்னைக்குமே இதுதான் நான் சொல்றதுக்கு ஒரு பதில் இருக்குமான்னு தெரியல.
இப்போ உங்களை வந்து நாங்க ஜில்ஜங் ஜெக் மாறிட்டோ உள்ளிட்ட படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். இதுக்கு பின்னாடி ஒரு அவினாஷ் ப்ரோ இருப்பார்ல, இந்த கேரக்டர் ரோல் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு பேஸ்ல இருந்திருப்போம்ல, அதை பத்தி சொல்லுங்க. இது இந்த இந்த படத்துல நான் பண்ணியிருக்கேன் இது இல்லாம அப்படிங்கிற மாதிரியான விஷயம். நான் என்னன்னா எனக்கு ஒரு விஷயம் பயங்கர லக்கி. நான் நடிச்ச படம் எதுவுமே நின்னது கிடையாது, பாதியில நிப்பாட்டினது கிடையாது. நான் நடிச்சு என் கேரக்டர் வராம இருந்தது கிடையாது, படம் ரிலீஸ் ஆகாம இருந்தது கிடையாது, எதுவுமே நடந்தது. நான் பண்ணது எல்லாமே இது வரைக்கும் திரையில வந்திருக்கு. எது வெப் சீரிஸா இருந்தாலும் சரி, ஷார்ட் ஃபிலிமா இருந்தாலும் சரி, படங்களா இருந்தாலும் சரி. நான் வந்து 2013 ஆரம்பிச்சேன். நான் வந்து சினிமா தான் கண்டிப்பா தேடணும் அப்படின்னு சொன்னா ஒரு வேலையில இருந்தேன். வேலை பண்ணிக்கிட்டே தேடிக்கிட்டு இருந்தேன் வாய்ப்பு. 2014 2 படம் பண்ணேன், சின்ன சின்ன கேரக்டர்ல ஒரு சீன் வர மாதிரி கேரக்டர்ஸ். அரிமா நம்பி அண்ட் கணிதன். இது ரெண்டுத்துலயும் ரொம்ப குட்டி குட்டி கேரக்டர்ஸ். அதுவுமே 2 தானு சார் கம்பெனில, விக்ரம் பிரபு சார் ஹீரோ ஒன்று, இன்னொன்று வந்து அத்தர்வா சார் ஹீரோ. சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு 2015 பொங்கல் முடிஞ்ச கொஞ்ச நாள்ல தீரஜ் தான், ஜில்ஜான் டைரக்டர் தீரஜ் வந்து என்னோட ஃப்ரெண்டு. ஸோ நாங்கள் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு தெரியும், பண்ணா நம்ம தான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு முன்னாடியே இதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம். 2015 பொங்கல் முடிஞ்சு ஜில்ஜான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஆஃபீஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2016 ஃபெப்ல படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்தது, கோவிட் வர வரைக்கும். கோவிட் வந்து ஒரு 2 வருஷம் இதுவாச்சு. அப்புறம் ஆமா எல்லார் வாழ்க்கையும் தான் எனக்கு. ஆனால் கோவிட்ல ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு இன்னொரு பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆச்சு. சினிமா மட்டும் இல்லாம வெப் சீரிஸ்ன்ற ஒரு இது பல நாள் வந்து பெரிய பிரேக் ஆயிடுச்சு எனக்கு. நான் மாறி 2 வந்து 2018 ரிலீஸ் ஆச்சு எனக்கு. அடுத்த 5 வருஷம் எனக்கு படம் இல்லை. நடுவில் கோவிட்லாம் வந்ததால நான் யாரும் என்ன படம் பண்ணவும் கூப்பிடல, படங்களும் பெருசா போல. ஸோ அந்த டைம்ல படங்களே நடக்கல. ஆனா அந்த 5 வருஷம் இருக்குல்ல, அந்த 5 வருஷம் வந்துட்டு வெப் சீரிஸ் தான் வந்து எனக்கு சோறு போட்டுச்சு. நல்ல பூம் ஆயிட்டு வந்துச்சு. நான் ஓடிடில ஒரு படம் பண்ணிட்டேன், ஒரு 3-4 வெப் சீரிஸ் பண்ணிட்டேன். 2020க்கு அப்புறம் அந்த 2023 இந்த ரிலீஸ் வரைக்குமே ஒரு 4-5 வெப் சீரிஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆச்சு எனக்கு. ஸோ எப்பவுமே கொஞ்சம் பிஸியா இருக்கிறது. ப்ளஸ் இன்னொரு என்னன்னா, நீங்க ஸ்ட்ரகிள் பத்தி கேட்டீங்கல்ல, எனக்கு வந்து ஒரு பெரிய என்னை வந்து நான் ரொம்ப லக்கியா கன்சிடர் பண்ணிக்கிறேன். வாய்ப்பு கிடைக்காம போறது ஒரு அது பத்தி நான் அதுக்கு வரல. எனக்கு சென்னையில வீடு இருக்கு. வீட்டுல வந்துட்டு போனா சம்பாதிக்கிறதுல நான் சாப்பிட முடியும். வீட்டுக்கு நான் பெருசா கான்ட்ரிபியூட் பண்றதுக்கான தேவை எனக்கு இல்லை. நல்ல வேளை எனக்கு வந்து இயற்கை வந்து அப்படி ஒரு சூழல் அமைச்சு கொடுத்துருக்கு. வீட்டுல நல்ல சப்போர்ட்டும் கூட. ஸோ இதெல்லாம் இருந்ததால வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. வெளியூர்ல இருந்து இப்ப இந்த படத்துல வர மாதிரி மணி கேரக்டர் வந்து வெளியூர்ல இருந்து வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ரூம் வாடகை கட்டணும், சாப்பாட்டுக்கு பண்ணணும். இந்த சினிமால வந்து வெளியூர்ல இருந்து உண்மையிலேயே வந்து சாதிக்கிறவங்க வந்துட்டு உண்மையிலேயே ஹீரோஸ். அவங்க மேல எனக்கு என்னைக்குமே சினிமா மட்டும் இல்லை, எனி ஃபீல்டு ஃபார் தட் மேட்டர், எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து தனியா ஒரு புது ஊர்ல புது மக்கள், புது ஃப்ரெண்ட்ஸ், புது வேலை செய்யற இடம், இங்க வந்துட்டு நீங்க சாப்பாட்டுக்கும் பார்க்கணும், வீட்டுக்கும் கட்டணும், இதெல்லாம் இந்த ஒரு லக்ஸுரி எல்லாம் இல்லாம ஒரு ஒரு கரியர் நோக்கி ஓடுறவங்க வந்து எனக்கு எப்பயுமே வந்து நான் பெருசா பார்ப்பேன். எப்பவுமே எனக்கு ரெஸ்பெக்ட் உண்டு. எனக்கு வந்து இயற்கை வந்து அது வந்து பெருசா கொஞ்சம் ஈஸி பண்ணி கொடுத்துருச்சு. எல்லாருக்கும் கஷ்டப்பட்டு கிடைக்கிறது நமக்கு. ஆமா, எனக்கு இந்த விஷயத்துல வந்து எனக்கு பயங்கர ஈஸி பண்ணி கொடுத்துருச்சு. எனக்கு கஷ்டங்கள் வேற மாதிரி இருக்கும். ஆனா வாய்ப்பு வர மாட்டேங்குது, ஒரு ஆடிஷன் போனா கிடைக்காது, டிசர்விங்கான ஆளா இருப்பேன் நான், ஆனா எனக்கு கிடைக்காது, கொஞ்சம் லெஸ் டிசர்விங் ஆளு கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் நான் கடந்து போயிட்டேன். நான் அது சினிமா அப்படிதான்றதையும் புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஸோ இது போலதான் என் ஸ்ட்ரகிள்ஸா இருந்தது. இது தாண்டி எனக்கு வந்து நான் லக்கியா தான் கன்சிடர் பண்றேன். சூப்பர், ரொம்பவே ஹானஸ்டா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம இப்போ சில படங்கள் வந்து பண்ணிட்டீங்க, கேரக்டர் ரோலுமே பண்ணிட்டீங்க, எல்லாராலையும் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு அந்த மாதிரியான ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க. இப்போ மறுபடியும் ரத்னா சார் வந்து கேட்குறப்போ, ஒரு ஹீரோக்கு ஃப்ரெண்டா கேட்குறப்போ உங்களுக்கு ஏதாவது தயக்கம் இருந்துச்சா? நமக்கு ஏதாவது வேற மாதிரி ரோல் பண்ணணும்னு சொல்றோம், ஹீரோக்கு ஃப்ரெண்டா கேட்குறாங்களே, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சா உங்களுக்கு? ஹீரோக்கு ஃப்ரெண்டா பண்றது நல்ல ரோலா இருந்தா எதுவா வேணா பண்ணலாம்னு நினைக்கிற ஆள் தானே. நான் வந்து சினிமாவுக்கு வரும்போதே வந்துட்டு நம்ம எல்லா கேரக்டரும் எடுத்து நடிக்கணும், முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளோட வெர்சாலிட்டி ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சு வந்து அதுதான். நான் எல்லா படத்தும் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் எடுக்க மாட்டேன். எந்த படம் கிடைச்சாலும் போய் நடிக்கணும்னு நடிக்க மாட்டேன். நான் வெயிட் பண்ணுவேன், நல்ல கேரக்டர் வருதா, ஒரு வருஷம் ஒரு வருஷத்துல 2 படம் தான் பண்றோமோ, இல்ல ஒரு வருஷத்துல ஒரு வெப் சீரிஸ் பண்றோம், ஒரு படம் பண்றோமா, பரவாயில்ல, நல்லா நடந்தா வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பண்ணுவோம் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு என் ப்ராசஸ். நான் அப்படிதான் வச்சிருக்கேன், இனிமேலும் அப்படிதான் வச்சிருப்பேன். ஓகே, ஆமா, சூப்பர். இப்போ நம்ம அதுலயுமே கொஞ்சம் செலக்டிவா இருக்கணும். ஆமா, இப்போ ரத்னா சார் இருக்காங்கல்ல, அவர் வந்து ஒரு தளபதி ஃபேன், ஃபுல்லாவே விஜய் ரெஃபரன்சஸா இருந்துச்சு உங்க ரூம் ஃபுல்லா. அதெல்லாம் பாக்குறப்போ நீங்க ஏதாவது சொன்னீங்களா விஜய் சார் ரெஃபரன்சஸ்? இல்ல, எல்லா பேச்சுலர் ரூம்லயுமே தளபதி, ரஜினி சார், கமல் சார், ஏதாவது ஒரு இவங்க எல்லாரும் தோனி இருப்பாரு,
இல்லை வேற ஏதாவது ஒரு கார் ரேசர் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் போஸ்டர். 2010 வந்து போஸ்டர் கல்ச்சர் இருந்துச்சு. இப்போதான் கொஞ்சம் கம்மியாயிருச்சுன்னு நினைக்கிறேன் போஸ்டர் ஓட்டுறது. ஸோ அது ஜென்ரலா பேச்சுலர் ரூம்ல இருக்கிற ரெஃபரன்சஸ் தானே. ஓகே. அவர் இப்போ ஒரு நிலவரம் போயிட்டு இருக்கு இல்லையா பொலிட்டிக்கலா, அவர் எவ்வளவு ஹாப்பியா இருந்தாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்கள்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணாரா? அவரு கண்டிப்பா ஒரு நல்ல புது மாற்றம் வரும்போது வந்துட்டு அது வரவே இருக்கணும். ஏன்னா மக்களுடைய தீர்ப்பு தான் அது. ஓகே. ஸோ அவர் வந்து அவர் விஜய் நான் ரொம்ப பர்சனலாவே ரொம்ப பிடிக்கும்ன்றதால ஐ வாஸ் வெரி ஹாப்பி. வெரி ஹாப்பி. ஓகே சார். அது இல்லாம மாரி 2ல வந்து தனுஷ் சாருடைய காம்பினேஷன் சீன்ஸ்ல இருக்கும். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவர் ஏதாவது கொடுத்த காம்ப்ளிமெண்ட் ஏதாவது சொல்ல முடியுமா? மொத்த நாள் வந்து நான் டைலாக் பயங்கரமா சொதப்பிட்டேன். எனக்கு வந்து செம்ம பயம். ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் தனுஷ் சார் பாக்குறேன். பார்க்கும்போது வெயிட் பண்ணிட்டு திடீர்னு ஒரு புயல் மாதிரி இப்படி வந்தாரு. மாறி கெட்டப்லயே வந்தாரு. எனக்கு என்ன பேச்சு முச்சே இல்லை, என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு. ஹலோ சார் அப்படின்ட்டு நின்ட்டேன் நான். ஒரு ட்ரையல் பார்த்தோம். ட்ரையல் பார்த்துட்டு டைலாக் விட்டேன் நான். அவர் லைட்டா மூஞ்சி மாறிச்சு. கொஞ்சம் வேணா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு அப்படி நடந்து போயிட்டாரு. எனக்கு அப்படி குப்புன்னு வேர்த்துருச்சு எனக்கு. டேரக்டருங்க அது வந்தாப்புல, என்னடா ஆச்சு உனக்கு, நல்லா பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டேன், கொஞ்சம் இப்போ நான் பண்ணிடுறேன் அப்படின்னு அடுத்து ஒரே டேக்ல அடிச்சிட்டேன். அடிச்ச உடனே வந்து சூப்பரா கொஞ்சம் ஷார்ப்பாரு, ஷார்ப்பாரு செட்டில் அப்படின்னாரு. அதுவும் நல்ல லேர்னிங்கா இருக்கு. அது அவர் தேர்ந்து கிடைச்ச ஒரு லேர்னிங். அது அவர் ரொம்ப பாராட்டார். முடிச்சுட்டு நல்லா பண்ற சூப்பரா. பொதுவாகவே எல்லாருமே காம்ப்ளிமெண்ட் கொடுக்கக்கூடிய அதுதான் அவர். நல்லா பண்ணா கண்டிப்பா காம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் அவர். ஓகே, சூப்பர். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. Ajit Masala. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். PF அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி PF கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க PF பணம் வந்து சேரும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகம் எதிர்பார்க்கும் பெரிய மாற்றம். அந்த சக்தி வாய்ந்த மாற்றம் மீண்டும் வருகிறது. 2026 2027 குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா அல்லது சோதனையா? 4 முன்னணி ஜோதிடர்கள் ஒரே மேடையில் துல்லியமான கணிப்புகள். 12 ராசிகளுக்கும் தனித்தனி பலன்கள். நடந்து போகக்கூடிய விஷயங்கள்ல முன்னேற்றமான செயல்பாடு போகக்கூடிய என்ன விஷயம் உங்களால் உதவி செய்ய முடியுமோ உதவி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். வழிபாட்டு முறைகள். வீட்டு பக்கத்துலேயே எந்த முருகப்பெருமான் கோயில் இருக்கோ அங்கே போயிட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை 21 முறை சுற்றி வாங்க. பிரச்சனைக்கு சரியான பரிகாரங்கள். மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறது, அங்கே வந்து பால் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வரும்போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள். ஓம் ஸ்ரீம் நமோ பகவதே வரவரத மகாகாளி கபாலி திருநீலகண்டி வஷ்ய ஸ்வாக. உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் இந்த குரு பெயர்ச்சி. நீங்கள் ரெடியா? 2026 27 குரு பெயர்ச்சி அதிர்ச்சி கணிப்பு மிஸ் பண்ணாதீங்க. பிரத்யேகமா நமது குமுதம் பக்தியில்.